வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நோட்டீஸ் ஒட்டி தளபதி அவர்களை அவமானப்படுத்த இழிவுபடுத்தும் வண்ணமாக இன்னைக்கு நோட்டீஸ் ஒட்டி கொண்டிருக்கிறாங்க. கரூர் துயர சம்பவத்தை கண்டித்து தவிக தலைவர் விஜய்க்கு எதிராக விஜய் அரசியல் தற்கூறு என மாணவர் சங்கம் பெயரில் நகர் முழுவதும் பரபரப்பு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது. போஸ்டர் ஒட்டியவர்களிடம் தவிக நிர்வாகிகள் தட்டி கேட்டனர். இதனால் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பில் முடிந்தது. திமுகவினர்தான் மாணவர் மன்றம் என்ற பெயரில் விஜய்க்கு எதிராக போஸ்டர் ஒட்டியதாக குற்றம் சுமத்தினர். அவர்களை உடனே கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தவிகவினர் மறியலில் ஈடுபட்டனர். போஸ்டர் ஒட்டியவர் யார் என போலீசார் விசாரிக்கின்றனர். புதுச்சேரி மார்வாடி சன்வாரியா சேத் நவராத்திரி மண்டல் சார்பில் நவராத்திரி கொண்டாட்டம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சப்பன் போக் மற்றும் 56 வகையான பிரசாதங்களை தயார் செய்து பூஜையில் படைத்து கொண்டாடினர். சங்க பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். கலாச்சார நடனமான கர்பா மற்றும் தாண்டியா ஆடி உற்சாகமடைந்தனர். பாமக தலைவர் அன்புமணி தமிழக மக்கள் உரிமை மீட்பு 100 நாள் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே உள்ள குண்டாறு பகுதிக்கு வந்து பார்வையிட்டார். காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நிர்வாகி திலகபாமா, விவசாயிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். காவிரி குண்டார் இணைப்பு திட்டம் என்றால் காவிரியிலே ஆண்டுதோறும் உபரி நீர் கடலில் கலக்கிறது. 50 500 டிஎம்சி வரை. அதில் ஒரு 7 டிஎம்சி நீரை, உபரி நீரை கரூர் மாயனூர் பகுதியிலே தடுப்பணை கட்டி அங்கிருந்து வாய்க்கால் மூலமாக விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள குண்டாறில் ஆற்றில் இணைக்க வேண்டும். அது இணைப்பது மட்டுமல்ல, அது 3 தவணையாக இந்த திட்டம். முதல் பேஸ், ஃபர்ஸ்ட் பேஸ் மாயனூர்ல இருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தென் வெள்ளார் அதுல இணைக்கணும். 2வது பேஸ் தென் வெள்ளாறுல இருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள வைகை ஆற்றிலே இணைக்கணும். 3வது ராமநாதபுரம் வைகை ஆற்றிலிருந்து விருதுநகர் உள்ள குண்டாற்றில் இணைக்க வேண்டும். இது இணைத்து அது பகுதியில் உள்ள ஏரிகளை நிரப்ப வேண்டும். இது நிரப்பினால் 1,10,000 ஏக்கர் இந்த மாவட்டங்களில் கூடுதல் விவசாயம் செய்யலாம். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 80 லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள். 6 மாவட்டத்தின் மக்கள், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர். இது அவசியமான திட்டம். இது உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என மக்களுடைய கோரிக்கை. ஆனால் ஆட்சிக்கு வந்த திமுக இதை பற்றி கவலை இல்லை. இன்னும் சொல்ல போனால் 2008 அன்றைய நிதியமைச்சர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் இதை அறிவித்தார். அவ்வளவுதான். இது 50 ஆண்டுகள் கோரிக்கை, 50 ஆண்டு கால கோரிக்கை. இது அவர் வெறும் அறிவிப்பு 2008 திமுக ஆட்சியின் பொழுது. 3 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருந்த நேரத்திலே 1 பைசா கூட நிதி ஒதுக்கீடு செய்யல. அதுக்கு பிறகு அதிமுக 10 ஆண்டுகள் ஆட்சி செய்து அவர்கள் ஆட்சி இறுதி கட்டத்திலே 14,500 கோடி ரூபாய் என்று அறிவித்து ஒரு அடிக்கலை நாட்டினார்கள். அவ்வளவுதான். அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்து அதற்கு 364 கோடி ரூபாய் அறிவிப்பு வந்தது. இது திட்டம் 262 கிலோமீட்டர் கரூர் மாயனூர்ல இருந்து குண்டார் வரைக்கும் 262 கிலோமீட்டர் 3 பேஸா நிறைவேற்றணும் வாய்க்கால் மூலமாக. ஆனால் இன்று வரை திமுக ஆட்சியில வெறும் 8 கிலோமீட்டர் தான் வெட்டியிருக்கிறாங்க. கால்வாய் வாய்க்கால் வெட்டியிருக்காங்க 8 கிலோமீட்டர்.
ஆனா வேண்டியது 262 கிலோமீட்டர், 14,500 கோடி. இந்த வேகத்துல போச்சுன்னா நிபுணர்கள் சொல்கின்றார்கள் இன்னும் 255 ஆண்டுகள் ஆகும் இந்த திட்டம் நிறைவேறத்திற்கு. காவிரியில எவ்வளவோ தண்ணி ஆண்டுகளும் கடல்ல போகுது. அது இந்த 6 மாவட்டத்தை பயன்படுத்துகின்ற திட்டத்தை இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காத திமுக அரசு என்ன அரசு? அதோட இன்னொரு மோசம், அதாவது இன்னும் மோசம்னா இந்த தொகுதி நம்முடைய தமிழ்நாட்டின் அரசினுடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசுடைய சொந்த தொகுதி, சொந்த மண், சொந்த மாவட்டம். இதற்கு முன்பு அவருடைய தந்தை இங்க இருந்தாரு, நம்ம அமைச்சரா இருந்தாரு. இப்ப இவர் 4 முறை எம்எல்ஏ. அவர் தொகுதியில தான் இந்த குண்டார் வருது. இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அவர் தொகுதி மக்கள் பயன்பெறுகின்ற இந்த திட்டம் இது. ஆனால் அவர் தொகுதி மக்கள் பயன்பெறும் திட்டத்தையே தங்கம் தென்னரசு நிதி அமைச்சர் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. கேட்டா நாங்க 83% முடிச்சிட்டோம். என்ன 83% முடிச்சாங்க? 8 கிலோமீட்டர் முடிச்சதா? இது 83%? இது கிட்டத்தட்ட 3% அவ்வளவுதான். 8 கிலோமீட்டர் என்பது 262 கிலோமீட்டர்ல 8 கிலோமீட்டர் என்பது வெறும் 3%. ஆக இதுலதான் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யணும். இது போன்ற தமிழ்நாட்டுல எத்தனையோ திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது, நீர்ப்பாசன திட்டங்கள். அதே வேளையில கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேஷ் ஆண்டுக்கு 20,000 25,000 கோடின்னு அறிவிச்சு நிதி ஒதுக்கீடு நீர்ப்பாசன திட்டங்களை நிதி செஞ்சிருக்கிறாங்க. போன வாரம் 10 நாளுக்கு முன்பு கர்நாடகா அமைச்சரவையில அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீமுக்கு 70,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. 70,000 கோடி அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம் என்று. அதுல 6 மாவட்டத்துல 15 லட்சம் ஏக்கர் பாசனம் பெறுகின்ற திட்டம் இது. ஆக தமிழ்நாட்டில் நிதி இருக்கு 4.5 லட்சம் கோடி ஆண்டுதோறும் பட்ஜெட்ல அறிவிக்கின்ற தமிழக அரசு இந்த திட்டத்தை ஏன் அறிவிக்கல? நிதியமைச்சர் ஏன் அறிவிக்கல? நிதியமைச்சர் சொந்த தொகுதி இது, சொந்த மக்கள், அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள். அவங்க ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு வளமா இருக்கக்கூடாதா? வளம் பெறக்கூடாதா? செழுமையான மாவட்டம் மாறக்கூடாதா? இது இந்த கேள்வியை மக்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இதை உடனடியாக தங்கம் தென்னரசு அவர்களும் தமிழக அரசும் இதற்கு நிதி ஒதுக்கீடு கூடுதலாக செய்து இந்த திட்டம் வேகமாக செயல்படுத்த வேண்டும். இதுல எந்த தடைகளும் இல்ல. செயல்படுத்தினாதான் அந்த வருகின்ற காலம் மிக மோசமான, அதாவது காலநிலை மாற்றத்தினால், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங்னால மோசமா இருக்க போகுது, இன்னும் மோசமா இருக்க போகுது. தென் மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா வறண்ட மாவட்டங்கள், தொழில் கிடையாது, விவசாயம் கிடையாது. அதனாலதான் இங்க இருந்து எல்லாமே புலம்பெயர்ந்து மற்ற பகுதிகள்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அதை மாற்றி அமைக்கலாம். எவ்வளவு இந்த திட்டம் கொண்டு வந்தா அவ்வளவு மாற்றங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக கொண்டு வர இருக்கு. தமிழக அரசு, தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் இந்த திட்டத்தை விரைவுபடுத்தலைன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டங்களை செய்யும். இங்க மட்டும் இல்ல, விருதுநகர்ல மட்டும் இல்ல, வழிநடுக்க இருக்கிற கரூர்ல, புதுக்கோட்டையில, ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்துல எல்லாம் அங்க இருக்கிற, ஏன்னா எல்லா மக்களும் பயன்பெறுகின்ற திட்டம் இது. இதற்கு உடனடியாக தமிழக அரசு இதை அறிவிப்பு மட்டுமில்ல, நிதியம் ஒதுக்கீடு செய்து திட்டத்தை வேகப்படுத்தி விரைவில் முடிக்கின்ற அத்துணை முயற்சியும் எடுக்க வேண்டும். யூடியூப் சவுக்கு சங்கர் மீது சென்னை ஆதம்பாக்கம் லஞ்ச ஒழிப்பு போலீசில் தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி நில மோசடி புகார் அளித்தார். இன்னைக்கு தமிழ்நாடு லஞ்சம் மற்றும் ஊழல் கண்காணிப்புத்துறை இயக்குனர் அலுவலகத்துல சவுக்கு சங்கர் மீது நாங்க எங்களுடைய தமிழர் முன்னேற்ற படை சார்பாக இன்னைக்கு புகார் மனு அளிக்க வந்திருக்கேன். சவுக்கு சங்கர் யாராவது அதிகப்படியா பணம் கொடுத்தா அவங்க கொடுக்கிற பணத்துக்காக இவங்கள பத்தி குறை சொல்றதும், இவங்க கொடுக்கிற பணத்துக்காக அடுத்தவங்களை பத்தி குறை சொல்றதா இது ஒரு தொழிலாவே வச்சிருக்கிறாரு. நம்ம பிறரை குறை சொல்வதற்கு முன்னாடி நம்ம ஒழுக்கமா வாழறோமா, நம்ம நேர்மையா இருக்கிறோமான்றத நம்ம நம்மளை திரும்பி பார்க்கணும். அந்த வகையில சவுக்கு சங்கர் நேர்மையாகவும் வாழல, தனி மனித ஒழுக்கமும் கிடையாது. இப்ப சவுக்கு சங்கர் ஏற்கனவே 2006 அதுக்கு அந்த ஆண்டுக்கு முன்பாக இந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல லஞ்ச ஒழிப்பு துறையில பணி செஞ்சாரு. அந்த பணி கூட அவர் படிச்சு அவர் திறமையால வந்த வாய்ப்பு கிடையாது, அந்த வேலை கிடையாது. அவங்க அப்பா மரணத்துக்கு பிறகு அவங்க அப்பா விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் இறந்ததுக்கு பிறகு சவுக்கு சங்கருக்கு அந்த பணியை கொடுத்திருக்கிறாங்க. அந்த பணி நம்மளுக்கு நம்மளுடைய திறமையால கிடைக்கல, நம்மளுடைய தந்தையோடைய இறப்பால கிடைச்சதுன்னு அவர் யோசிக்காம அங்க பணி புரியும் போது அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அங்க இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் வெளியே கசிய விட்டு அங்க இருக்கக்கூடிய தகவல் எல்லாம் சேகரிச்சு
அடுத்தவங்கள வந்து மிரட்டி அதன் மூலியமா பணத்தை சம்பாதிச்சு 2006ல வந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான கோட்டை காடுன்ற ஒரு கிராமத்துல வந்து ஒரு ஏக்கராக்கு மேல வந்து இடத்த வாங்கியிருந்தாரு. அந்த இடம் வாங்குறப்ப ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தவங்க பணி புரியுறாங்கன்னா அங்க பணி செய்யறப்ப அந்த சம்பந்தப்பட்ட அந்த துறைக்குள்ள வந்து அவங்களோட ஐஆர் ஆபீசர் கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும். அவர் அப்படி எந்த ஒரு பர்மிஷனும் வாங்கலன்னு நாங்க தகவல் சேகரிச்சிருக்கிறோம். அதனால வந்து அந்த டீட்டெயில் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். அந்த சொத்துக்கள்லாம் வித்து இப்ப அந்த அவருடைய ஆசை நாயகி ஒரு பொண்ணு இருக்கு பாருங்க, அந்த பொண்ணு பேர்ல வந்து டி நகர்ல வந்து ஒரு 10 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை வந்து வாங்கி வச்சிருக்கிறாரு. இது சம்பந்தமா அனைத்து ஆவணங்களையும் நாங்க கலெக்ட் பண்ணி இன்னைக்கு வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல லஞ்ச ஒழிப்பு துறையில புகார் கொடுத்திருக்கிறோம். அந்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க வந்து கேட்டிருக்கோம். அந்த கரூர்ல மரணம் அடைஞ்சாங்கன்னு சொல்றதை விட அந்த துயர சம்பவம் நடந்ததற்கு முழுமையான காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த 40 உயிர், அந்த பிஞ்சு குழந்தைங்க 5 பிஞ்சு குழந்தைங்க உயிர் போனதுக்கு யார் முழுக்க யார் காரணம் தெரியுமா? முழுக்க 100% காரணம் நடிகர் விஜய் மட்டும்தான். ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி இது போல எண்ணற்ற பெரிய மாநில தேசிய கட்சிகள் எல்லாமே, அதாவது தெருமுனை பிரச்சாரம், பொதுக்கூட்டம், மாநாடுன்னு எண்ணற்ற எவ்வளவு நிகழ்ச்சிகள், நாங்க கூட எவ்வளவு நிகழ்ச்சிகள் மாநாடு எல்லாம் நடத்தி இருக்கிறோம். அது போல நிகழ்ச்சிகள் நம்ம நடத்துறப்ப அதிகப்படியா தொண்டர்களோ அதாவது பொதுமக்களோ வந்து நம்மள வந்து காண்றாங்க, நம்மளுடைய கருத்துக்களை நம்மளுடைய கொள்கையை என்னன்னு கேட்க வரப்ப அவங்களுக்கான பாதுகாப்பை யார் ஏற்படுத்துவாங்க? நீ தலைமை மட்டும் கிடையாது, நீ ஒரு தமிழ்நாட்டுல பிரபலமான நம்பர் 1 நடிகர். நீ அப்ப உன்னை பாக்குறதுக்கு உன்னுடைய ரசிக கூட்டம் மட்டும் இல்லாம பொதுமக்கள் மட்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு நீ இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துல கூட எல்லாருமே வருவாங்க. அப்ப நீங்க வந்து காவல்துறை கிட்ட வந்து நீங்க ஒரு சந்தையில அனுமதி கேக்குறீங்க. நீ வார முழுக்க நீ பிரச்சாரத்தை நீ மேற்கொண்டிருந்தீனா அவ்வளவு கிரௌட் அந்த இடத்துல வந்திருக்காது. நீ வாரத்துல ஒரு நாள் தான் நீ பிரச்சாரத்துக்கே வர. அதுவும் நீ சூஸ் பண்ண கிழமை பாத்தீங்கன்னா சனிக்கிழமை கிராமப்புறங்கள்ல என்ன நடக்கும் தெரியுமா? கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கூலி வேலைக்கு போறவங்க சனிக்கிழமை நாள்ல தான் அந்த சந்தை பகுதியில அவங்க தினந்தோறும் கூலி வேலைக்கு செஞ்சு அந்த கூலி அந்த சம்பளத்தை வந்து பிரிச்சு அந்த பணத்துல வந்து அந்த சந்தையில வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, மளிகை பொருட்கள் வாங்குவாங்க. 2வது அந்த சந்தையில வந்து எல்லா பொருட்களும் விற்கக்கூடிய இடம் அது. அப்ப அந்த இடத்த வந்து நீங்க சந்தையை கேட்டிருக்கீங்க. ஆனா காவல்துறை அகலமோ நீளமோ பரப்பளவுல வந்து அங்க பற்றாக்குறை இருக்கிறதுனால எல்லா பெரிய கட்சிகளுக்கு அது மீட்டிங் ஸ்பாட் அந்த இடத்த வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்த ஒதுக்கி கொடுக்கறப்ப நீங்க வந்து 11:30 மணிக்கு வந்து நீங்க வந்து டைம் கேக்குறீங்க. அப்ப கோடான கோடி ஜனம் உன்னை பாக்குறதுக்கு பல ஆயிரம் மக்கள் உன்னை ரசிகர்கள் உன்னை பார்க்க வராங்க அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? உன் முகத்தை காட்டுறதுக்காக நீ அவங்க கிட்ட நீ வந்து பேசுறதுக்காக நீ எப்ப 11:30 மணி நம்ம டைம் நம்ம சொல்லிருக்காங்கன்னா நீ 11:40 11:50 நீ அங்க ரீச் ஆயிருக்கணுமா? நீ ரீச் ஆயிருக்க கூடாதா? நீ எத்தனை மணிக்கு வந்திருக்கிற? நீ அந்த இடத்துக்கு நீ 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து 7:40 தான் வந்திருக்கிற. நீ வரப்ப இருட்டுக்குள்ளேயே தான் வந்திருக்கிற. ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா ஒரு கொள்கை உள்ள தலைவன்னா நீங்க என்ன எவ்வளவு நான் சில தலைவர்களும் விமர்சனம் பண்ணிருக்கிறேன். ஆனா அந்த தலைவர் நீங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பாத்திருக்கீங்களா? ஐயா கலைஞர் அவர்களை பாத்திருக்கீங்களா? அவங்க வரும்போது அவங்க கார்ல போக்கஸ் லைட், பேஸுக்கு நேரம் போக்கஸ் லைட் வைப்பாங்க. ஏன் தெரியுங்களா? தூரமா இருக்கிற தொண்டன், தூரமா இருக்கிற தன்னுடைய ரசிகன்லாம் வந்து அவரை வந்து காணணும்னு. வரும்போதே நீ இருட்டுக்குள்ளேயே வந்திருக்கிற. அந்த கேரவன்ல நீ இருட்டுக்குள்ள என்ன பண்ணின்னு வந்த நீ? அது அவருக்கு தான் வெளிச்சம். அது இருட்டுக்குள்ள வந்து ஆன் தி ஸ்பாட்ல தான் நீங்க லைட்டை போட்டு மேல ஏறி நிக்கிறீங்க. அப்ப இதுல அதாவது வந்து இதுல முழுக்க வந்து தவறு வந்து நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த கரூர் ஒன்றிய மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் இவங்க தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணுமே தவிர வேற யாருமே இதுக்கு பொறுப்பேற்றுக்கவே முடியாது.